எனக்கு எவ்வளவு விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல. ஸோ அவருக்கு நான் சொன்னேன், நீங்க இந்த படத்துல விஜயகாந்த் சார் ஃபேனா வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்ப அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா அது வந்து இன்னொரு வெறும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்துல சோசியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமா என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்க அவர் என் கூட அந்த தியேட்டர் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு, டயர்ட் ஆயிடுச்சு, அதனால அவங்களால வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். ஒரு படம் ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்க தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நாங்க வந்து மைக்ல நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நீங்கெல்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னாரு, நாங்க உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கோம் இந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் டைரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமான ரசிகன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லயே படிக்கும் போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அது தியேட்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாவே கேப்டன் சாருடைய பிளெஸிங் எவ்வளவு எங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன்ல எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்துல உண்மையாவே என்ன சொல்றது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க, அழகா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஷ் ஷோ இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ண முடியல, சபரிமலைக்கு போயிருந்தேன். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னு டைரக்டருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஒரு டிக் அடிச்சிட்டார் அவரு. நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் எங்கள் படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தியேட்ரிக்கல் சக்சஸ், ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்க தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நாங்க வந்து மைக்ல நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நீங்கெல்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னாரு, நாங்க உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கோம் இந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்சஸா நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமா டைரக்டர் உங்க தம்பி பேர் அன்புன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரிலாம் இல்லை, பிரதர் தான். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ், அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங், அவரு எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க. 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்ல இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லையும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு படத்தை வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார், அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்.
அவர் டைரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமான ரசிகன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லயே படிக்கும் போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அது தியேட்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாவே கேப்டன் சாருடைய பிளெஸிங் எவ்வளவு எங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன்ல எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்துல உண்மையாவே என்ன சொல்றது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க, அழகா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்கு, கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டா இருக்கு மண்டையில. ஸோ எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, எதையுமே இங்க எடுத்துட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்க எடுத்துட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்க நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து என்னுடைய ப்ரெஸ், மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் மேல மக்கள், ஆடியன்ஸ், நீங்க வந்து இதை இவ்வளவு கொண்டாடி இவ்வளவு செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கல. உண்மையாவே நாங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது. ஜான் சார் தான் அதுக்கு தான் பியரா இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30s இவ்வளவு ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவில ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைம்ல ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க. சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்ல தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலா தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினரா எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸ்ல உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கதான் அன்னைக்கு இங்க எல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சுதான் வந்தேன். பட் இனிமே இங்க செட்டில் ஆகணும் அந்த ஆசையில இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ், அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்க வெளியில நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தது, நீங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்க படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்துல இருக்கட்டும். லேடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார், நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லல. பட் இன்னைக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமா, ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஸோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார், என்னோட கெத்து இங்க வரல, பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட் லக், அந்த மூவில நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர், அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.